தேவன் எடுத்த உடனே ஒரு தேவனுடைய பிள்ளையை பாடுகளுக்குள்ள தள்ள மாட்டார். தேவன் எடுத்த உடனே யார் மேலே நியாய தீர்ப்பை தருகிற தெய்வம் அல்ல. அவர் செய்கிற நினைக்கிற தீங்கை குறித்து அவ்வளவு எளிதாக தேவன் செய்ய மாட்டார். வாய்ப்பு கொடுப்பார், பேசுவார். இங்க பார், நீ கர்த்தரை தேடு, இங்க பார், ஆண்டவர்ட்ட வாழ்க்கையை ஒப்புக்கொடு, சகோதரா சகோதரி, நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லி திரும்ப 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 தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். எடுத்தவுடனே அவர் தீங்கு செய்கிற தெய்வம் அல்ல. யாருக்கும் எடுத்தவுடனே அவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல. இந்த எசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் இடத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? அங்கேயும் அவள் மனம் திரும்ப விட்டாள் என்று சொல்லுகிறார். அவர்கள் மனம் திரும்ப விட்டாள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆவியானவர் அந்த சபைக்கு தீங்கை செய்கிறதற்கு முன்பாக அவர்களுடைய தீமை விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ இப்படி இருப்பது சரி கிடையாது. நீ இப்படி தேவனை தேடாமல் இருக்கிறாயே, இப்படி தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருக்கிறாயே, திருவசனத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறாயே, இன்னும் பாவத்தை தேடி தேடி நீ துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே, அதிலிருந்து நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் கூவி அழைக்கிறார். ஆனால் எந்த செவிகள் கேட்கிறதோ அந்த செவிகள் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறது. எந்த செவிகள் கேட்காமல் மீறுதலுக்கு உட்படுகிறதோ அந்த செவிகள் தான் தேவனால் நியாய தீர்ப்பை அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலம் காலமாக 4 ராஜாக்கள் ஆண்ட போது தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். ராஜா 4 பேர் மாறிட்டான், ஒரே தீர்க்கதரிசி தான். அவன் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றாராம், தவற சுட்டி காட்டுறாராம். இறுதி வாய்ப்பு. ஆமென். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? எரேமியாவை கர்த்தர் காப்பாற்றினார். எரேமியாவை இவன் ஜெயில போட்டுட்டு, எரேமியாவை இவங்க குழியில தள்ளிட்டு, இவர்கள் எரேமியாவை ஒடுக்கிட்டோம் நினைச்சாங்க. கர்த்தர் அவர்களுக்கு விலங்கிடப்பட்டவர்களாய் அனுப்பிட்டு, எவன் அங்கே அவர்கள் விலங்கிட்டானோ அவன் கையை கொண்டே அவருடைய விலங்கை கலட்டினார். ஆமாவா இல்லையா? வரலாறை நாம் திரும்பி பார்க்க வேண்டும்.